ரெமோரோஸ் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பால் பணியாரம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதாவது பால் பணியாரம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது உடச்ச பயிராக இருந்தால் எடுத்து கழுவிங்க. இல்லைன்னா இப்போ இங்கே நீங்கள் உடச்ச பயிர் வாங்கி அதை ஊற வச்சுக்கோங்க. 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பைத்தம்பருப்பு, 100 வெள்ளை உளுந்து போட்டுங்க. கருப்பு உளுந்து போட்டாலும் பரவாயில்ல. 100 கருப்பு உளுந்து, இல்லைன்னா வெள்ளை உளுந்து, இல்லைன்னா வந்து புழுங்கரிசி இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் புழுங்கரிசியை ஊற வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து அது தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, புழுங்கரிசி மாவு போட்டாலும் சரி, பச்சரிசி மாவு போட்டால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். புழுங்கரிசி போட்டால் நல்லா புதுசுன்னு இருக்கும். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, எல்லாத்தையும் அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா குடஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு துணியில் வச்சு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது பைத்தம்பருப்பு நான் வந்து 2 செய்யறதுக்காக தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பைத்தம்பருப்பை வந்து இந்த மாதிரி குடஞ்சி வச்சுக்கோங்க. அதுமாரி வந்து வெள்ளை உந்தையும் இந்த மாதிரி குடஞ்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் கடையுங்க ஃபஸ்ட்டு. மாவு கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சுன்னா வந்து நல்லா குடஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் புழுங்கரிசி போட்டுங்க. மாவு வந்து பிணைஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து சிலது எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் நீங்கள் பதமாக அரைச்சிட்டிங்கன்னா கூட அரிசி மாவு போடணும்னு தேவை கூட கிடையாது. ரெண்டையும் கலந்து போடலாம். அரிசி மாவு போட்டால் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்காது. நல்லா பொசுன்னு நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவும் பிணைஞ்சி சரியாக வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிட்டேன்னு பார்த்து எண்ணெய் அதுக்காட்டியும் தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஜீனி போட்டு ஏலக்காய் ஜீனி உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி பால் எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுங்க. ஏந்த ஏனத்தில் அப்போதான் வந்து இந்த பனியாரம் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுங்க. பச்சை பயிறு உளுந்து இதெல்லாம் சேர்ந்துருக்கனால வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாய் புண்ணு, இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் சாப்பிட்டா புண்ணெல்லாம் ஆறிடும். பச்சை பிள்ளைங்களுக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம்.
இந்தமாரி உருண்டை உருண்டையாக செவந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து அப்படியே பாலில் போட்டுருங்க. இதுமாரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு இதுமாரி பாலில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்கு. ஊறினோடனே நல்லா முதுன்னு வரும். அதை எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பரிமாறணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.